ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயில்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி யூடியூப் சேனல் மேக் பண்ணுறது, அது எப்படி வீடியோ போடுறது, அது எப்படி ப்ரொஃபைல் செட் பண்ணுறது, அது எப்படி நம்ம தம்ப்நெயில் மேக் பண்ணுறது, எப்படி இன்ட்ரோ மேக் பண்ணுறது, இந்த 5 விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான சொல்ல மாட்டேன், ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். அது முக்கியமான விஷயம் சொல்லிடுவேன். அது என்னன்னா, எவ்வளோ பேர் யூடியூப்பாக இருந்தாலும் அந்த 9 விஷயம் தெரிஞ்சால் தான் அவங்க யூடியூப் வரதுக்கு காரணம். இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு 9 விஷயம் ஐயா பேர் கற்றுருப்பாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயம் என்னன்னு சொல்லுவேன். நல்லா வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும். நம்ம ஒரு நல்ல யூடியூப் சேனல் வேணும். நம்ம விட்டு அது நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் தான் எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம வந்து நல்ல டம்ப்ளேட்டாக இருந்தால் மட்டும் தான் டம்ப்ளேட்டை பார்க்கறதால வீடியோக்குள்ளே போய் பார்ப்பாங்க. நம்ம போய் நல்ல இன்ட்ரோ ஆகணும். அப்போ தான் எல்லோரும் இன்ட்ரோ பார்க்க வைக்க முடியும் ஃபுல்லாக. நம்பர் 5 முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சுப்பாங்க. நல்லா அப்லோட் பண்ண தெரிஞ்சுக்கணும். தப்பாக அப்லோட் பண்ண காப்பி கேட்டு ரொம்ப தப்பாக அப்லோட் பண்ணால் யூடியூப் சேனல் தூக்கி வாங்க யூடியூப் விட்டு. நம்பர் 6 நல்ல தலைப்பு வேணும். நீங்கள் நல்ல தலைப்பு இருந்தால் தான் யூடியூப் சேனல் எல்லாம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. இல்லைனா பாதிலே நல்லா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக போனால் நல்ல தலைப்பாக இருக்கணும். பல ஓட்டிகிட்டே போக வீடியோவை கரெக்டாக சொல்ல மட்டும் புரியாமல் பண்ணணும் வீடியோ. ஓகே, வாங்க யூடியூப் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே போய்ங்க வாங்க. முக்கியமாக சொல்ல மாட்டேன், கடைசியில் வீடியோ எண்டெல்லாம் முக்கியமான முடிச்சு சொல்லுவேன். அது எல்லா யூடியூபும் பண்ண விஷயம். அந்த விஷயம் நீங்களும் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர் எக்கச்சக்கமாக போகும். அது என்ன விஷயம் கடைசியில் சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முழுசாக. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்படியும் யூடியூப் சேனல் மேக் பண்ண போல ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கீழே யுவன் போட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே போனால் அது டேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போட்ட வீடியோ போஸ்ட் எல்லாம் ஆகும். பக்கத்தில் பென்சில் மேக் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த யூடியூப் சேனலில் ப்ரொஃபைல் செட் பண்ண இடம், நேம் செட் பண்ண இடம், ஹேண்டில் செட் பண்ண இடம், சேனல் யூஆர்எல்னு போட்டிருக்கும், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைவசி அப்படின்னு போட்டு எல்லாமே அதில் இருக்கும். அதில் தான் நீங்கள் வந்து எல்லா இதுவும் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து அந்த ப்ரொஃபைல் செட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, பெரிய வேலைலாம் இல்லை. நீங்கள் ப்ரொஃபைல் ஏதாச்சும் ஆப்பில் எடிட் பண்ண எடுப்பீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு வச்சுக்கலாம். டேப் பண்ணிங்கன்னா போதும், தேடிட்டு உங்கள் கேலரிக்குள்ளே போகும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து தேடி செட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆப் மூலியமாக நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் என்ன பண்ண போனால் எப்படி நேம் சேஞ்ச் பண்ணால் பார்க்க போகிறோம். அந்த ஒன்றும் இல்லை, டேப் பண்ணிங்கன்னா நேம் சேஞ்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. டேப் பண்ணி நீங்கள் என்ன நேம் பிடிச்சிக்கோ டைப் பண்ணிட்டு ஹேண்டில் வந்து எந்த ஹேண்டில் போட்டிங்களோ அதான் யூடியூப் சேனல் கீழே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதனால் அந்த ஹேண்டில் போட்டிங்கன்னா அது தானாகவே இவ்வளோ அதை இது பண்ணிக்கும். ப்ரைவசி ஆன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் எந்த ஹேண்டில் போட்டிங்களோ அதுதான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆகும். நீங்கள் அப்படியே டேப் பண்ணி வெளில வந்துட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர், எத்தனை வியூஸ், எத்தனை லைக்ஸ், எத்தனை கமெண்ட், எத்தனை ஷேர், யூஎஸ் ஆடியன்ஸ்னு போட்டு ஏஜ், எந்த ஊர், எந்த நாட்டில்னு பார்க்குறாங்க, எத்தனை வயசுக்குள்ளே பார்க்குறாங்க, எத்தனை மேலாக ஃபீமேலாக அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எப்படி யூடியூப் சேனல் மேக் பண்ண நல்லாவே இந்த வீடியோலாம் பார்த்தாச்சு. அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து டெம்ப்ளேட் மேக் பண்ணாமல் பார்க்கலாம். எதுக்குன்னா உங்கள் யூடியூப் சேனலை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இது மெயினான ஐட்டம். அது நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் யூடியூப் சேனல் எல்லாம் பார்ப்பாங்க. அங்கே பிக்சார்ட்னு ஆப் இருக்கும். அதை டேப் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டிங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து எல்லா எடிட்டும் பண்ணலாம். ஐயா எடிட்டும் இல்லை பண்ணலாம். நான் வந்து டெம்ப்ளேட்டில் தான் பண்ணுவேன் அடிக்கடி. நல்லாவே இருக்குது. அதில் போய்ட்டு மேலே வந்து டாப்பில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், டெம்ப்ளேட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க்குள்ளே போய்டும். ஆனால் இங்கே காமிக்க பாருங்க, அந்த இதுதான் சிக்கஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் டெம்ப்ளேட்டுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா இது உண்டு. எது பிடிச்சிருந்தா பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிட்டு அதில் உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்போ யூடியூப் தான் பண்ண போகிறோம். அது பக்கத்தில் யூடியூப்னு ஆப்ஷன் இருக்கும். அது டேப் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே சைஸ் வந்துடும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு அதுக்குள்ளே சைஸ் வந்துடும். நம்ம யூடியூப் சைஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இதில் உங்கள் எது வாங்கினா பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓனாக வாங்கினா கீழே வந்து ப்ளஸ் போட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதில் அது டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஓனாக உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸு, உங்கள் 2 3 ஃபோட்டோஸு அதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் அதில் தான் மேக் பண்ணேன். அதுக்கு வேணாக்க டேப் பண்ணி காமிக்கேன், வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டா கீழே வந்து நிறைய ஆப்ஷன் உண்டு. அப்போ கீழே வந்து அவ்வளோ ஆப்ஷன் உண்டு. நீங்கள் இவ்வளோ ஆப்ஷன் ஃப்ரீயாக கொடுக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃப்ரீயாக தாங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஆப்ஷன் உண்டு. ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கங்கே எதுனா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணது தான். நிறைய ஆப்ஷன் வந்து எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம்னா எப்படி இன்ட்ரோ மேக் பண்ணால் பார்க்க போகிறோம்.
இது அதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். இது இன்ட்ரோ மேக் பண்ணது இது அது வந்து 50% முக்கியமான விஷயம். இன்ட்ரோ அந்த ஆப் தான் யூஸ் பண்ணுவேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே போய்ங்க எல்லா ஆப்பும் டிஸ்கிரிப்ஷனும் வேணும்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஆப்பும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிட்றேன். கொஞ்சம் டைமாகவும் வெயிட் பண்ணுங்கள். உள்ளே போனோடனே நிறைய ஆப்ஷன் உண்டு. உங்கள் என்ன லாங்குவேஜ் இருக்கோ இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ நிறைய ஆப்ஷன் உண்டு. நீங்கள் போய் ஸ்கூல் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் உண்டு. நான் யூஸ் பண்ண வேணாமல் டேப் பண்ணி காமிக்கேன். இந்த தேர்டாக இருக்கிறது தான் யூஸ் பண்ணுங்கள். யூஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி வந்து எடிட் பண்ண ஆப்ஷன் வந்துடும். அதில் எடிட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் எதுவோ செட் பண்ணிக்கலாம். கீழே வந்து யூடியூப் சேனல் இருக்கும். அதில் வந்து யூடியூப் சேனல் நேம் போட்டுக்கலாம். அது கீழே ஏதாச்சும் இருக்கும். அதில் நீங்கள் என்ன ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். கொடுத்து கீழே அப்ளேன்னு ஆப்ஷன் இருக்கும். கடைசியில் டேப் பண்ணிங்கன்னா அப்ளே ஆகும். அவ்வளோதான். ஒரு நாள் கழிச்சு நீங்கள் வந்து வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்துடும். வேணால் பாருங்கள். அதிலே அந்த சவுண்டும் வந்துடும். இதுக்குள்ளே சவுண்ட் ஏற்ற சவுண்டு அதிலே வந்துடும். கடைசியில் வந்து உங்கள் யூடியூப் சேனல் லோகோமே நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ கீழே வந்துடும். அந்தமாதிரி ஆப்ஷன். நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இல்லை நல்லா பார்த்தாச்சு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் கேட்கணும்னு சொன்னேன். தலைப்பு. நீங்கள் உங்கள் தலைப்பு வேணுங்கன்னா நான் சொல்ல முக்கியமாக விஷயம் நல்லா யோசிங்க. தலைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அதில் நல்லா யோசிங்க. அதில் உங்கள் தலைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நல்லா யோசிப்பாங்க. ரொம்ப நாள் நல்லா யோசிப்பாங்க. எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அது நல்லா யோசிச்சாலும் உங்கள் தலைப்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் கடைசி சொல்ல பார்க்க போய் பார்த்துக்கோங்க. என்ன முக்கியமான சொன்னேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கடைசி வரைக்கும் வீடியோக்குள்ளே போங்க. வீடியோ எல்லோட சொல்ல போன்னு சொன்னால் டைம் வந்துட்டு சொல்லி நல்லா கவனமாக பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்னன்னா எவ்வளோ பேர் யூடியூப் இருந்தாலும் இந்த 3 விஷயம் அவங்க எல்லா வீடியோவும் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க சொல்கிறதுக்கு. கடைசியில் முடியாமல் டைட்டில் அப்படியே மாற்றி வீடியோக்கு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அப்போனா எப்படி இருக்குன்னா அப்படி வந்து இல்லை இந்த டைட்டில் பாதியான பார்த்துக்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அது பக்கம் நம்ம போய் அதை யோசிப்போம். திரும்பி யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பார்ப்போம் அந்த வீடியோ இருக்கிறது. ஆனால் மைய யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னா ஒரு வீடியோலேயே ஓடிட்டு வீடியோலேயே மேலே கிளிப்பு கொடுப்பாங்க. இன்னொரு வீடியோ கிளிப்பு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து 1000 வியூஸ் நான் ககஷ்டேன் எப்படி அப்படின்னு வேணும்னா மேலே கிளிப்பு இருக்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளிப்பை கொடுப்பாங்க மேலே. நம்ம அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இல்லைன்னா கீழே கமெண்டில் வந்து உங்களுக்கு என்ன வீடியோன்னு சொல்லுங்கள் அதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயம் நான் யூஸ் பண்ணுவாங்க. 3ஆவது விஷயம் எவ்வளோ பேர் நிறைய யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா ஒரு டைட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பாதிலே கொஞ்சம் முக்கியமான இடத்துல கட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்த ஏன்னா அந்த முக்கியமான நமக்கு தேவைன்னு திரும்பி அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். அது முக்கியமான அதுக்காக இல்லை. இப்போ அவங்க வீட்டுக்கு தேவைன்னா என்ன பண்ணுவோம். எல்லா வீடியோ பார்த்து தான் தெரியும் அந்த வீடியோ இருக்கா இல்லைன்னு. அப்போ இன்னும் வியூஸ் செய்வோம். அந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 ட்ரிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன வீடியோ பண்ணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.